ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா உலகம். இன்றைக்கி ஒரு 3 நாள் நம்ம மாடி தோட்டத்திலேருந்து காய்கறி பறித்தது தான் வீடியோ எடுத்து வச்சுருந்து ஒரே வீடியோவில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் புதினா பறிச்சுக்கலாம். இது ஏற்கனவே அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக இதில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காலி பண்ணிடலாம். புதினா இன்னும் 2 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் க்ரோ பேக்கில் இருக்குது. புதினா நம்ம கட் பண்ணி விட்டோன்னா திரும்ப தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்பவும் தளைஞ்சு வரும். இப்போ புதினா ஒரு தடவை சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பறித்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். தக்காளி இந்த முறை நிறைய இருக்குது, ஒரு 2 கிலோவுக்கு மேலே வரும். ஒரே சமயத்தில் நிறைய பழம் பழுத்துருச்சு. தக்காளியும் நிறைய முறை அறுவடை பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி செடிகள் உற்பத்தி பண்ணிக்குவேன். இப்போ சம்மரில் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக எடுத்து நடுறோம் அப்படின்னா அது தக்காளி செடியெல்லாம் கொஞ்சம் வரமாட்டேங்குது. ஷேட் நெட் இல்லை. இந்த வருஷம் மழையும் இன்னும் வரல இல்லைங்களா, அதனால் ரொம்ப மண் ஹீட்டாக இருக்குது. செடி வெப்பம் தாங்காமல் வரமாட்டேங்குது. தக்காளி செடி கூட தானாக முளைச்சி வர்ற செடியெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். நான் ஒரு நிறைய தடவை ஒரு 10-12 செடி போல் தக்காளி செடி எடுத்து நட்டிருந்தேன். தானாக முளைச்ச செடி அது எல்லாமே ஒரே ஒரு செடி தான் தளைஞ்சிது. எல்லா செடியுமே காஞ்சி போயிடுச்சு. ஷேட் நெட் இல்லாதனால தக்காளி செடி வரல. தானாக முளைச்சி பேக்கில் முளைச்சிருக்கு பார்த்திங்களா, அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஓரளவு வளர்ந்துருக்கு. நம்ம எடுத்து நட்டோம் அப்படின்னா வரமாட்டேங்குது. இப்போது மாடி தோட்டம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இப்போ இந்த சம்மர்லலாம் பண்ண வேண்டாம். ஆடி மாதம் அந்த மாதிரி தான் பண்ணோம்னா நல்லா சக்ஸஸிவாக கொண்டு வரலாம். மாடி தோட்டம் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த சம்மரில் கீரைகள் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஒரு 10 வகையான கீரைகள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். வின்டர் வந்தது அப்படின்னா அப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெட்லாம் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய செலவாகும். ஒரு 25,000-30,000 போல் ஆகும். மாடியோட சைஸை பொறுத்து இன்னும் நிறைய ஆகும். நாங்கள் ஷேட் நெட் போடலை. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் புதினா இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஒரு 3 கிலோ தக்காளியே இருக்கும். ஏற்கனவே ஒரு க்ரோ பேக்லேருந்து புதினா பறிக்கிறத காமிச்சேன்ல. இப்போ இன்னும் 2 க்ரோ பேக்கில் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. இதிலேருந்து கொஞ்சம் புதினா கட் பண்ணியிருக்கேன். இது 2வதாக ஒரு நாள் பறித்தது தான். ஒரு 3 கிலோ தக்காளியும் புதினாவும் பறித்து வச்சுருக்கேன். இது அடுத்த நாள் எடுத்தது. கொத்தமல்லி கீரை பார்த்திங்கன்னா இதுதான் கடைசியாக இருக்கும். இனிமேல் போட்டோன்னா வராது. இன்னும் 2 மாதத்துக்கு கொத்தமல்லியே விதைக்க முடியாது. அப்படியே செடி முளைக்கும், அப்படியே கருகிடும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக சமையலுக்கு தேவையான அளவு மட்டும் பறிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். பல்காக நம்ம சட்னிக்கு இந்த மாதிரி பறித்தோம் அப்படின்னா நிறைய பறிப்போம். இப்போ அப்படி தான் பறித்து இதை தீக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்துச்சு, அதை பறிச்சுட்டு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதோட தாள் கொஞ்சம் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். வெண்டைக்காய் கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் பறித்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காய தாள் கொஞ்சம், கொத்தமல்லி கீரை கொஞ்சம் நிறையவே இருக்குது. இப்போ எல்லாமே பறித்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது 3rd டே எடுத்தது. வெந்தயக்கீரை போட்டிருந்தேன் இல்லைங்களா, இது ஒரு 26 நாள் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற கீரையில் ஒரு 2 கட்டு மட்டும் ஆகிற மாதிரி இப்போ பறிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து திரும்ப கொஞ்சம் பறிச்சிட்டோன்னா அப்புறம் இன்னொரு தடவை பறித்தோன்னா கரெக்டாக இருக்கும், எல்லாமே தீந்துடும். வெந்தயக்கீரை தேவையான அளவு பறிச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். வெந்தயக்கீரை மந்த்லி ஒன்ஸ் விதைச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூஸாக வெவ்வேறு க்ரோ பேக்கில் மாற்றி மாற்றி விதைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி விதைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக கீரை கிடச்சிட்டே இருக்கும். இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா கீரைகள் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். வெந்தயக்கீரை, பாலக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, இந்த செங்கீரை இருக்குல்ல, சிகப்பு தண்டு கீரைன்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் புளிச்சக்கீரை, மணத்தக்காளி கீரை எல்லா சீசன்லேயுமே வரும். மல்லி புதினா மட்டும் கொஞ்சம் வராது. மற்றபடி எல்லா கீரைகளுமே இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். சம்மர் சீசனுக்கு கீரைகள் ரொம்ப நல்லதில்லை. அதனால் மாற்றி மாற்றி நம்ம ரொட்டீனாக கீரைகள் கிடைக்கிற மாதிரி ஏதேனும் ஒரு 4-5 வகையான கீரைகள் உற்பத்தி பண்ணிட்டோம்னா கூட போதும். அப்புறம் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுனால நிறைய கீரைகள் தானாகவே முளைக்கும். இந்த குப்பைக்கீரை, பருப்பு கீரை, தொய்யக்கீரை, இது மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி கீரைகள்லாம் தானாகவே முளைக்கும். அதை நாம் மணத்தக்காளி கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம்னா திரும்ப தளைஞ்சு வரும். புளிச்சக்கீரையும் அதே மாதிரி தான் தளைஞ்சு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் பாலக்கீரை, அரைக்கீரை, இதெல்லாமும் நம்ம கட் பண்ண தளைஞ்சு வரும். சிகப்பு பொன்னாங்கண்ணி இருக்குல்ல, லைன் கீரைன்னு சொல்லுவோம்ல, அதுவும் நம்ம வைக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா தளைஞ்சு வரும். அப்புறம் இந்த முள்ளுக்கீரைன்னு சொல்லுவோம்ல, கீரை நல்லா பெரிய கீரையாக செடியாக வரும். அதில் முள் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிறுகீரை மாதிரி இருக்கும் சின்னதாக இருக்கையில். பறிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பறிக்கணும். முள் நிறைய இருக்கும் அதில்.
நம்ம மாடி தோட்டத்துலேயும் நிறைய டைம் முள்ளுக்கீரை முளைக்கும், நானும் பறித்து சமைப்பேன். இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் பறிச்சிட்டேன். அடுத்து கொஞ்சம் கொத்தரங்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். கூடவே ஒரு 4-5 வெண்டைக்காய் இருந்துச்சு, அதையும் பறிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்துலேருந்து 3 தடவை பறித்த காய்கறியை இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம லதா சொல்லுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.